துளசியோட அப்பாவோட கேரேஜ் ஓப்பனிங்க்காக எல்லாருமே சந்தோஷமாக போகிறாங்க. அப்புறம் கேரேஜை வந்துட்டு வெற்றியை ஓப்பன் பண்ண சொல்லி அவங்க அப்பா சொல்ல, இல்லை மாமா நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுன்னு சொல்ல, அப்புறம் அவங்க பொண்ணுங்களுமே நீங்களும் அம்மாவும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி ரிப்பனை கொடுக்குறாங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி சந்தோஷமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக போலீஸ் வராங்க. வெற்றியை அரெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்ல, எதுக்காக என்ன ஏதுன்னு கேட்க, எம்எல்ஏவோட பொண்ணு எக்ஸ்எம்எல்ஏவோட பொண்ணை வந்துட்டு நீங்கள் கெடுத்துட்டீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டுன்ற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா மொத்த பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல சார், அவங்க எதுவும் பிளான் பண்ணி என்னை மாட்டி விட்டுருக்காங்க, அதெல்லாம் தெரியாது, கேஸ் வந்திருக்கு, நான் இது ஸ்ட்ராங்கான கேஸ், உடனே அரெஸ்ட் பண்ணி அவனை வாங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடறாங்க. என் மருமக அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு மொத்த பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமா துளசியுமே கூட போகிறாங்க. போயிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்டே என் மருமக இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு அவங்க அப்பா எவ்வளோ பேசுகிறாரு, இந்த பாருங்கள் ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் வந்துட்டு இது இப்போ எதுவாக இருந்தாலும் வக்கீலை வச்சு கோர்ட்டில் வந்துட்டு பேசுங்க, இப்போ எதுவுமே பேச முடியாது, இது வந்து அரசியல் சம்மந்தமான ப்ரெஷர் வேறு, அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அவங்க அப்பா ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. உடனே அஞ்சலி வந்து தைரியம் சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நம்ம பெரிய வக்கீலாக பேசி இது பண்ணி நம்ம வந்துட்டு வெற்றியை வெளியெடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, வெற்றி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார், எங்களுக்கு தெரியும், வெற்றி நீங்கள் பயப்படாமல் இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா வக்கீலங்களை போய் பார்க்குறாங்க துளசியும் அஞ்சலியும். ஆனால் ஒரு வக்கீல் கூட வந்துட்டு கேஸ் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு வக்கீல் சொல்கிறாரு, இந்த மாதிரி பார் கவுன்சிலே பேசியிருக்காங்க, இது அரசியல் சம்மந்தமான எம்எல்ஏவோட பொண்ணுதுன்றதுனால யாரும் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி பார் கவுன்சிலே பேசியிருக்காங்க, எந்த வக்கீலும் வந்துட்டு இந்த கேஸை எடுத்து அவங்க வந்துட்டு வாதாட மாட்டாங்க, சாரின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் துளசி இவங்களுமே ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. அப்புறம் வீட்டில் எல்லாம் இந்த மாதிரி வெற்றி அரெஸ்ட் ஆகிட்டு தெரிஞ்ச உடனே வெற்றி வீட்டில் அவங்க அம்மா வந்துட்டு துளசியை செம்மையாக பிடிச்சிட்ருக்காங்க, நீ வந்த நேரம் தான், என் பையன் 2வது வாட்டில் ஜெயிலுக்கு போயிட்டாண்டி, எல்லாம் ஒரு ராசி தான், என்ன ராசி இது நீ அப்படின்னு சொல்லி கோவமாக திட்டி இது பண்ணிகிட்ருக்காங்க. அத்தை எப்படியாவது வெற்றியை வெளியேற்றலாம், கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க. எந்த வக்கீலுமே வந்துட்டு இந்த கேஸில் வாதாடுறதுக்கும் தயாராக இல்லை, இதெல்லாம் இதுவாகிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ரொம்பவே சோகமாக உட்காந்துறாங்க. அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்ப்பான்னு அவங்க அண்ணனும் சொல்ல, சரி எடுக்கிறதுக்கான முயற்சி நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் இது பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு கோர்ட் ஏறிங்கனாலும் வந்துட்டு எல்லாருமே போகிறாங்க. வெற்றியை வந்துட்டு அவங்க அப்பா அம்மா பார்த்து பேசி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே இந்த கேஸ் எடுத்துக்கிறதுக்கு முன் வரலடா, அரசியல் ப்ரெஷர்னால் இதில் கண்டிப்பாக நம்ம தோற்றுட்டோன்னா உன் பக்கம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக என் அரசியல் வாழ்க்கை கூட முடிஞ்சிடும்டா, இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே வெளியே கூட தலை காட்ட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணது தாண்டா தப்பு, அன்றைக்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காது, எதுவுமே நடந்துருக்காது, நீ நல்லா இருந்திருக்கான்னு அவங்க அம்மா புலம்பிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்து துளசி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அஞ்சலி நீ கவலைப்படாதக்கா, பார்த்துக்கலாம் எதுவும் வந்தாலும் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.